சென்னைக்கு அருகே பரந்தூரில் அமையவிருந்த இரண்டாவது சர்வதேச விமான நிலைய திட்டப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் தமிழக அரசியலிலும் தொழில்துறையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களின் நீண்டகால போராட்டம், புதிய அரசின் கொள்கை முடிவு மற்றும் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையின் வளர்ந்து வரும் வான்வழி போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 5700 ஏக்கர் பரப்பளவில் புதிய பசுமை பாதுகாப்பு சர்வதேச விமான நிலையம் அமைக்க கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டது. இதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த சூழலில் பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களின் விவசாய நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க நேரிடும் என்று கூறி கடந்த 600 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இதுவரை கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலத்தில் விமான நிலையத்திற்கு பதிலாக சிப்காட் தொழில் பூங்கா ஒன்றை அமைக்கலாமா என்பது குறித்து அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. பெரும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான தொழிற்சாலைகளை இங்கு அமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என அரசு கருதுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த திட்ட மாற்றத்தால் சில நடைமுறை சிக்கல்களும் எழுந்துள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நிலங்களை ஒப்படைத்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை திட்டம் கைவிடப்படும் பட்சத்தில் அவர்களால் மீண்டும் அரசிடம் திருப்பி செலுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மற்றொரு புறம் தங்களின் நிலங்களை முழுமையாக தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் அங்கு எந்தவொரு தொழில் பூங்காவும் அமைக்கக்கூடாது என்றும் ஏகனாபுரம் உள்ளிட்ட பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் விவசாயிகளுக்கு சாதகமான இறுதி உத்தரவை உடனே பிறப்பிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னை போன்ற ஒரு பெருநகரத்திற்கு இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் மிகவும் அத்தியாவசியமானது என்று ஒரு தரப்பினர் வாதிடும் நிலையில் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து இந்த திட்டம் தேவையா என்ற மக்களின் கேள்வியே தற்போதைய அரசின் இந்த தற்காலிக நிறுத்தத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பரந்தூர் நில விவகாரத்தில் நிலவும் இந்த முட்டுக்கட்டைக்கு அரசு என்ன இறுதி முடிவை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.